ஆவார். وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء بالخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. கண்ணியத்திற்குரிய எக்பிராவின் தலைவர் அவர்களே, இறை இல்லத்தின் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, உலமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்குரியாகிய சலாமினை கூறி எனத்துறையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மதுபானத்தின் உயிர் தோழன். அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தவிர்ப்பதற்குமே ஆகும். எனவே இவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்கிறீர்களா? அல்-குர்ஆன் அது பாவங்களின் பிறப்பினமாகும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது அந்த தீய பழக்கங்களில் ஒன்று. அது அறிவையும் உடலையும் பாழாக்கி வாழ்வை வீணாக்கிவிடும். இதனை முற்றுமாக விலகி வாழ குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தின் முழுமத விலக்கு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. மதுவின் தீமைகளை தானே உணர்ந்து கைவிடும் நிலையை கொண்டு வந்த பிறகு மதுவிற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டது. மது விற்பனை, விநியோகம் என எல்லாவற்றுக்கும் தடை போட்டது இஸ்லாம். மது அந்த பயன்படுத்தி வந்த பாத்திரங்களை கூட இனிமேல் தொடக்கூடாது என சிறிது கால தடை செய்தது. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், போதை தரும் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது.